அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பீட்ரூட் அல்வா தாங்க பார்க்க போகிறோம். இப்போ எந்த பேனில் அல்வா செட் பண்ண போகிறோமோ அதே பேனில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் பீட்ரூட் ஜூஸ் 2 கப் சேர்த்துக்கிறேன். நான் இதிலையே 1.25 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. அல்வாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுகர் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் 1 கப் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் 1/2 கப் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு விஸ்கை வச்சு கெட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். கெட்டி இல்லாமல் க்ளீனாக இருக்கணும். இப்போ அடுப்பில் வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சு நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் கை விடாமல். ஏன்னா கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கனால நமக்கு சீக்கிரம் கெட்டியாயிரும். கலரை பாருங்கள், ரொம்ப லைட் கலராக இருக்குது. இப்போ போக போக மிக்ஸ் பண்ண நமக்கு நல்லா திக்கான கலராக தெரியும். பீட்ரூட் என்ன கலரில் இருக்கோ அதே கலரில் இருக்கும். பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நல்லா திக்காகிக்கிட்டே வருது. நம்ம எந்த ஃபுட் கலருமே சேர்க்கலை, ஆனால் பீட்ரூட் ஜூஸ் சேர்த்தனால நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், அல்வாவை பொறுத்த வரைக்கும் மிக்ஸ் பண்ணுறது தாங்க பெரிய விஷயமே. வீட்டிலையே நம்ம பண்ணி சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தானங்க ஆகணும். இப்போ பார்க்குறதுக்கு அப்படியே ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இதுக்கு நெய் ரொம்ப தேவைப்படாதுங்க. ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அவ்வளோதான் தேவைப்படும். இதில் கேஷ்யூ நட் 1/4 கப் சேர்த்துக்கோங்க. காடமன் பவுடர், ஏலக்காய் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பீட்ரூட் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பீட்ரூட்டையே அல்வாவாக பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த அல்வாவை பொறுத்த வரைக்கும் நெய் அதிகமாக தேவைப்படாது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் சேர்த்துடலாம். நான் 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கையில் நமக்கு திக்காக ஆரம்பிக்கும். பேனில் ஒட்டாமல் வரணும். அது வர இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே ரொம்பவும் திக்காக வேண்டாம். நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்க பேனில் இந்த அல்வாவை மாற்றிடுங்க. மேலே ஷேப் வர்றதுக்கு கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 2 மணி நேரம் அப்படியே செட் பண்ண விட்டுடலாம். செட் ஆகட்டும். ரூம் டெம்பரேச்சர்லேயே வெளியிலேயே வச்சுருங்க. இப்போ நல்லா செட் ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டில் அன்மோல்ட் பண்ணிடலாம். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக அன்மோல்ட் ஆயிடுச்சுன்னு. கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்ம பண்ணோன்னா நல்லா நீட்டாக அன்மோல்ட் ஆயிரும். இப்போ நம்மளுடைய பீட்ரூட் அல்வா சூப்பராக தயாராகிடுச்சு. வாயில் வச்சோன்னா கரைஞ்சி போயிருங்க. கம்பல்சரி நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.